வணக்கம். இந்த வீடியோக்குள் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை கடந்த 15 நாட்களாக முடக்கி வருகிறார்கள். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் 3000, 8000 அல்ல 10,000 வியூஸ்க்குள்ளேயே முடக்கி விடுகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய 2 விஷயம் மட்டும்தான். லைக் பட்டனை தட்டி விடுங்கள். கீழே ஹாய், ஹலோ ஆர் உங்களுடைய எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் அதையும் எழுதிவிடுங்கள். எந்த அளவில் உங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கிறதோ, எந்த அளவில் உங்களுடைய லைக்ஸ் இருக்கிறதோ, அதே அளவில் யூடியூபுடைய அல்காரிதத்தை உடைக்கலாம். இந்த வீடியோவை லட்சக்கணக்கான நபர்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த வேலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள் உங்களை கூட்டிச் செல்கிறேன். வணக்கம். Why Bihar is a do or die situation for Modi and RSS? மோடி மற்றும் RSS இருக்கு பீகார் ஏன் இந்த அளவில் முக்கியமாக மாறிவிட்டது? மோகன் பாகவத் வர்சஸ் மோடி, இந்த பிரச்சனையை நீங்க கேட்டிருப்பீர்கள். RSS வர்சஸ் பிஜேபி, எந்த அளவில் விரிசல் ஏற்பட்டிருந்தால் கூட தேர்தல் வந்த உடனேயே ஒன்றாக இணைந்து விடுகிறார்கள். காரணம், கையில் சாசனம் இருக்க வேண்டும். கையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை நழுவவிடக்கூடாது. அதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பேட்டில் கிரவுண்ட் பீகார் எலெக்ஷன். மோடி ஷா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒரு முடிவெடுத்தார்கள். பீகாரை விட்டுடலாம், 225 சீட்கள் இருந்து அவர்களே குறைத்து 160 சீட்கள் நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். அவர்களுக்கு பீகாரை வெல்ல மாட்டோம் என்கிற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. RSS களத்தில் இறங்கி இருக்கிறது. பீகாராக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருக்கட்டும், இதற்கு மேல் பயப்படாதீர்கள். எவ்வளோ பணம் செலவானாலும் கவலைப்படாதீர்கள். பணம் ரெடியாக இருக்கு. இந்த விஷயத்தை RSSின் 2வது மிக பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய தத்தாத்ரே ஹஸ்போலே அவர்கள் கூறியிருக்கிறார். மோகன் பாகவத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தத்தாத்ரே ஹஸ்போலே நேரடியாக பீகாரில் இறங்கிவிட்டார். அதாவது RSS தன்னுடைய டாப் கேடர்ஸ்களை, டாப் லீடர்ஸ்களை பீகார் எலெக்ஷனை பார்வையிடுவதற்காக, பீகார் எலெக்ஷனை கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்காக இறக்கி இருக்கிறார்கள். இதற்கு மேல் மோடி ஷா டீமை நம்ப முடியாது, என்டிஏவை நம்ப முடியாது. 225 சீட்டுகள் கொண்டு வரும் என்று கூறினார்கள். இப்ப பார்த்தால் 160 சீட்டு தான் கொண்டு வரும் என்று கூறுகிறார்கள். இதே அமித்ஷா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். இவர்களை நம்ப கூடாது. இதற்கு மேல் நீங்களே களத்தில் இறங்குங்கள். ஃபோக்கஸ் ஆன் பீகார் எலெக்ஷன், டோன்ட் வரி அபவுட் மணி. பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். RSS உடைய 2வது பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹஸ்போலே அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட், எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லை, பீகாரை நழுவ விடக்கூடாது. மோடி ஷா மீது எழும்பக்கூடிய ஏராளமான கேள்விகள். வின்னிங் had become necessary for மோடி and ஷா. பீகார் எலெக்ஷன் கைவிட்டு நழுவிடுச்சுனாலே அடுத்த நிமிடம் மோடி will be kicked off, ஷா will be kicked off. உங்களுடைய சாணக்கியத்தனத்தில் மூட்டை கட்டி வையுங்க. பீகார் எங்களுக்கு தேவை. RSS உடைய இந்த ஆணைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எதற்காக இதை செய்தார்கள் என்று. ஒரு பக்கம் நிதிஷ்குமார், இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு. அப்கி பார் 400 பார் என்று கூறினார்கள், 240லேயே முடங்கிவிட்டார்கள். பீகார்ல அப்கி பார் 225 பார் என்று கூறினார்கள். அது சாத்தியப்படாது என்று அந்த கோஷத்தை கைவிட்டு 160ல் முடங்கி இருக்கிறார்கள். நிதிஷ்குமார் ஐடியாலஜிக்கலா பிஜேபியுடன் கைகோர்க்கவில்லை. சந்திரபாபு நாயுடு ஐடியாலஜிக்கலா என்டிஏவில் கூட்டணி சேரவில்லை. அல்ல, மீதம் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் யாருமே ஐடியாலஜிக்கலா என்டிஏவில் கூட்டணி சேரவில்லை. இந்த அனைத்து நபர்களுமே பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட். நவம்பர் மாதம் இந்த ரிசல்ட் வந்த உடனேயே பிஜேபி வெற்றி பெற்றாலோ, என்டிஏ வெற்றி பெற்றாலோ தோற்றாலோ ஒரு விஷயம் நிச்சயம், நிதிஷ்குமார் அடுத்த சீஃப் மினிஸ்டர் கிடையாது. நிதிஷ்குமார் பதவி விலகிய உடனேயே கட்சி 2ஆக உடையும். ஒரு பக்கம்
ஜேடியூவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ், சமாஜ்வாதி ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் ஆர்ஜேடியில் அல்ல காங்கிரஸில் போய் இணைவார்கள். லல்லன் சிங் போன்ற நபர்கள் பிஜேபியில் போய் இணைவார்கள். அதாவது இந்த கட்சி இரண்டாக உடைந்துவிடும். ஏன்னா நிதிஷ்குமார் இஸ் ஒன் மேன் ஆர்மி. அவருக்கு பின்னாடி வேறு அடுத்த தலைமுறை யாருமே கிடையாது, எந்த பெரிய முகமும் கிடையாது ஜேடியூல இருந்து. நிதிஷ்குமாருக்கு பின்பு கட்சி உடைந்து போகும். கட்சி உடைந்த உடனேயே கிங் மேக்கர், இப்போ 2 கிங் மேக்கர், ஒரு பக்கம் நிதிஷ்குமார், இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு. ஒரே ஒரு கிங் மேக்கராக மாறிவிடுவார், தட் இஸ் சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு நீங்க பார்த்தீர்கள்ல, பவர் ஷிஃப்ட் மிகப்பெரிய அளவில் பார்த்து வருகிறார். சந்திரபாபு நாயுடுவுடைய ஒரு கனவு தன்னுடைய மகன் நாரா லோகேஷை ஆந்திராவின் அந்த சீஃப் மினிஸ்டர் பதவியில் அமர வைப்பது. அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், பிஜேபியுடன் கைகோர்த்ததற்கு பின்பு அவருடைய பொலிட்டிக்கல் ரைவலரி அதிகரித்திருக்கிறது, அவருடைய பொலிட்டிக்கல் மைலேஜ் குறைந்திருக்கிறது. மக்கள் அவர் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை, மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறார்கள். அப்போ நாரா லோகேஷ் அவருடைய எதிர்காலம், அதை பற்றியும் பார்க்க வேண்டும். மோகன் பாகவத் அண்ட் மோடியோடைய டிஃபரன்சஸை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதற்காக தான் இந்த புதிய ஸ்ட்ராட்டஜியை ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்திருக்கிறது. பீகாரை இந்த முறை எந்த காரணத்தை வைத்தும் கைவிட்டு நழுவ விடக்கூடாது. காரணம், நிதிஷ்குமாருடைய கட்சி உடைந்த உடனேயே என்டிஏவுடைய இந்த ஸ்ட்ரென்த் அப்படியே சரிஞ்சு போகும். பவர் ஷிஃப்ட் ஆயிரும் சந்திரபாபு நாயுடு கையில். சந்திரபாபு நாயுடு கையில் அந்த பவர் ஷிஃப்ட் ஆன உடனேயே ஒட்டுமொத்த கட்சியே, ஒட்டுமொத்த ஆட்சியே பிரட்டி போடுவார். ஏன்னா அவருடைய மகனுக்கு அவர் வழிநடத்தி செல்லணுமா இல்லையா? அதற்காக அவர் கட்சியை, அவர் ஆட்சியை பிரட்டி போட்டு விடுவார், அல்ல ஒரு மிகப்பெரிய பிளாக்மெயில் வேலையை அவர் பார்ப்பார். இந்த அச்சம் இவர்களுக்கு இருக்கிறது. அதனால் பீகார் கைவிட்டு நழுவவே கூடாது. நிதிஷ்குமார் இருக்காரோ இல்லையோ, ஆட்சி தன் கையில் இருக்க வேண்டும் என்கிற இந்த முடிவை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஃப்ரீபீஸ், ரேவடி, அமித்ஷா மற்றும் ஆர்எஸ்எஸ், நரேந்திர மோடி அனைத்து நபர்களுமே எடுத்து வைக்கக்கூடிய இந்த பண வேட்டை, பண பட்டுவாடா, ஒஃபிஷியலாக நரேந்திர மோடி அவர்கள் 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் வீதம் 75 லட்சம் பெண்களுக்கு கொடுப்பதாக கூறியிருக்கிறார். 7,500 கோடி ரூபாய். இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா நிதிஷ்குமாருடைய கடைசி ப்ராமிஸ் ஆக இருக்க போகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். நிதிஷ்குமார் ஃப்ரீபீஸ் மற்ற விஷயங்களை வைத்து கடந்த 9 முறை பீகாருடைய சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றதுக்கு பின்பு கூட எந்த விதமான டெவலப்மெண்ட்டையும் அவர்கள் கொடுக்கவில்லை. சரி, 10,000 ரூபாய் போதுமா? தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் யாதவுடைய மகன், இந்தியா அலையன்ஸ் மாதந்தோறும் 2,500 ரூபாய் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது மோடி அனௌன்ஸ் செய்தது ஒன் டைம் செட்டில்மெண்ட், ஒரு வாட்டி நீங்கள் 10,000 ரூபாய் வாங்கி நீங்கள் ஓரம் கட்டுங்க. இன்னொரு பக்கம் மாதந்தோறும் 2,500 ரூபாய் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்போ இந்த எலெக்ஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா பணத்தை வைத்து அல்ல சூழ்ச்சிகளை வைத்து நடத்துகிறார்களா என்கிற அந்த கேள்வி வருது. இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள், 75 வயது ஆனாலே நான் வெளியேறி வருவேன் என்று கூறிய மோடி, அல்ல அந்த சட்டத்தை கொண்டு வந்த மோடி, இப்போ அதை மறுத்து வருகிறார். நான்லாம் இறங்க மாட்டேன். ஃபாரின் பாலிசி என்னானது, டிஃபென்ஸ் பாலிசி என்னானது, எக்கனாமிக் பாலிசி என்னானது, அனைத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி என் அரசாங்கம் பேக்ஃபுட்டில் இருக்கிறது. ஏற்கனவே பல பிரச்சனைகள், உள்கட்சியில் இருக்கக்கூடிய ஏராளமான எதிர்ப்புகள், அதை சந்தித்து வருகிறார் நரேந்திர மோடி. பீகார் கைவிட்டு நழுவிடுச்சுன்னா, நிதிஷ்குமார் தோர்த்து போயிட்டார்னா, பவர் ஷிஃப்ட் வில் கோ டு சந்திரபாபு நாயுடு. இதோடைய இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுகிறேன். இஃப் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் பிட்வீன் நரேந்திர மோடி அண்ட் ஆர்எஸ்எஸ். நரேந்திர மோடி நீங்கள் பார்த்தீர்கள்னா கடந்த ஒரு சில மாதங்களாக, ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பாருங்கள், ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ் வாஸ் அ என்ஜிஓ, இட் சீம்ஸ்.
ஆர்எஸ்எஸ்ஸிற்காக நாணயத்தை வெளிவிடுகிறார், ஸ்டாம்பை வெளிவிடுகிறார். அனைத்துமே செய்தால் கூட ஆர்எஸ்எஸ் இந்த முறை மோடி ஷாவை நம்புவதற்கு தயாராகவில்லை. மோகன் பாகவத் ஆர்எஸ்எஸ் உடைய 100வது விழாவில் மோடியை அழைக்கவில்லை. மோடி ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மோகன் பாகவத், தத்தாத்திரே, ஹஸ்போலே இவர்கள் எல்லாம் அழைக்கவில்லை. பிஜேபி தனியாக ப்ரோக்ராம்ஸ், ஆர்எஸ்எஸ் உடைய தனி ப்ரோக்ராம்ஸ். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஜேபி நட்டா இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி பிரசிடென்ட், அவரை மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அவரை மாற்ற முடியவில்லை. ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆட்களை உள்ள இறக்க பார்க்கிறது, பிஜேபி கிடையாது. முக்கியமாக குஜராத் லாபி எங்களுடைய ஆள் தான் இங்கே இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய, அதாவது ஒரு விதமான டிஃப் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் தாண்டி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு படத்தை பாருங்கள். அதாவது இந்த நாணயம், இவர்கள் வெளிவிட்ட நாணயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா பாரத் மாதாவுடைய படத்தை போட்டிருக்கிறார்களாம். ஆனால் இது பாரத் மாதாவுடைய படம் அல்ல, இது ஹிந்து கடவுளுடைய படம் என்று ஒரு சில நபர்கள் அலிகேஷன் எடுத்து வைக்கிறார்கள். சரி, இந்த படத்தை பாரத் மாதாவுடைய படமாக நீங்கள் எடுத்துக்காட்டியிருந்தால் கூட, ஆர்எஸ்எஸ்ஸிற்காக நடத்திய ஒரு ப்ரோக்ராமாக இருந்தால் கூட, அந்த ஆர்எஸ்எஸ் உடைய சீஃபை எதற்காக நீங்கள் அழைக்கவில்லை? எங்கே மோகன் பாகவத் அன்னைக்கு இருந்தார் என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. எந்த விதமான கேள்விக்கும் எந்த விதமான பதிலும் கிடையாது. ஆனால் பை ஹுக் ஆர் குரூக் எந்த விதமான திருட்டும் நீங்கள் செய்யுங்கள், கவலை அல்ல. பீகார் கையை விட்டு நழுவக்கூடாது. காரணம், பவர் ஷிஃப்ட் சந்திரபாபு நாயுடுவிற்கு போகக்கூடாது. பவர் ஷிஃப்ட் இந்தியா அலைன்ஸ் பக்கம் திரும்பக்கூடாது என்கிற இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் ஒரு ஃபயர் ஃபைட்டிங் போன்று பீகாரில் இறங்கி இருக்கிறது. காரணம், இப்போ ஃபயர் ஃபைட்டிங் எல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு காட்டில் தீப்பற்றி எரியும் போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபயர் ஸ்டேஷன்ஸ்களுக்கு கூட ஒரு தகவல் போகும். சின்ன சின்ன ஃபயர் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய வாகனங்களை கூட அந்த இடத்திற்கு வர சொல்லுவார்கள். அப்படி தான் நீங்கள் பீகாரில் ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவ் உடைய அந்த ரேலி மிகப்பெரிய டேமேஜை செய்தது. அதுக்கப்புறம் இப்போ பிரசாந்த் கிஷோரை பற்றி நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். பிரசாந்த் கிஷோர் இஸ் அ ரியல் சாணக்கியர். காங்கிரஸிற்காக ஸ்ட்ராட்டஜி செய்து கொடுத்தார், தேர்தலுக்காக டிஎம்கேவிற்கு ஸ்ட்ராட்டஜி செய்து கொடுத்தார், சந்திரபாபு நாயுடுவிற்காக ஸ்ட்ராட்டஜி செய்து கொடுத்தார், நரேந்திர மோடிக்காக ஸ்ட்ராட்டஜி செய்து கொடுத்தார். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுக்கு பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜி, அதாவது தேர்தலுக்கான அந்த பிளானிங்கை செய்து கொடுத்த நபர் தான். அப்போ அனைத்து கட்சிக்கான அந்த வீக் பாயிண்ட்ஸ்கள் அவருக்கு நன்றாகவே தெரியும். பிஜேபியோடைய வீக் பாயிண்ட்ஸும் அவர்களுக்கு தெரியும். பிஜேபி வெறும் ராகுல் காந்தியை அண்ட் தேஜஸ்வி யாதவை மட்டுமே ஹேண்டில் செய்ய பார்த்தது. ஆனால் இப்போ பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை பார்த்தது பின்பு பிஜேபியால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதனால்தான் 225 சீட்டுகள் நாங்கள் கொண்டு வரும் என்று கூறிய அதே பிஜேபி பிரசாந்த் கிஷோருடைய என்ட்ரிக்கு பின்பு 160 தன்னை குறைத்து விட்டார்கள். இந்த விஷயம் ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கவில்லை. ஆர்எஸ்எஸ் உங்களால் எதுவுமே சாத்தியப்படாது. ஹஸ்போலே அவர்களை அங்கே இறக்கி, களத்தில் இறக்கி, நீங்களே நேரடியாக இந்த தேர்தலை பாருங்கள். இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே நீங்க பாருங்கள். தர்மேந்திர பிரதான் பிஜேபியுடைய பொறுப்பாளர் இந்த பீகார் எலெக்ஷனுக்காக, அவரை ஓரம் கட்டி விட்டார்கள். நோ நீட் ஆஃப் திஸ் பர்சன், வி வில் ஹேண்டில் இட் பர்சனலி. என்டிஏ எந்த அளவில் வீக்கெண்ட் ஆகியிருக்கிறது. என்டிஏ வீக்கெண்ட் ஆனால் நாயுடுவுடைய ரூல் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். சீஃப் மினிஸ்டர் சேர்ல இருக்கக்கூடிய ஜேடியு, அதாவது நிதிஷ்குமார், என்டிஏ வீக்கானுடைய இந்த விஷயம் அனைத்துமே சந்திரபாபு நாயுடு கையில் போய்விடும். சந்திரபாபு நாயுடு நினைத்தால் இந்தியா அலைன்ஸ் பக்கம் திரும்பலாம். சந்திரபாபு நாயுடு நினைத்தால் ஆட்சியை கவிர்க்கலாம். சந்திரபாபு நாயுடு நினைத்தால் தனக்கு சாதகமாக எதை வேணாலும் கேட்கலாம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த பவர் ஷிஃப்டிற்கு இவர்கள் தயாராகவில்லை. எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தது. ராகுல் காந்தியோடைய ஏராளமான கேள்விகள், குற்றச்சாட்டுகள் அங்கே இருந்தது. அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனதில் பதிந்திருக்கிறது. மக்கள் இந்த கேள்விகளை கேட்கிறார்கள். இதை தாண்டி சந்திரபாபு நாயுடு எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு கடிதம் எழுதி, ஏன்னா நாளைக்கு அவருடைய ஸ்டேட்லையும் இது நடக்கலாம் என்கிற அந்த அச்சத்தில்
Chandrababu Naidu was the first person who wrote a letter, being in NDA, who wrote a letter to Election Commission of India. இது தவறு. எஸ்ஐஆர் எந்த விதத்தில் நீங்கள் நடத்துகிறீர்களோ அது தவறு. எஸ்ஐஆரை வைத்து ஏராளமான நபர்களுடைய வாக்குரிமைகளை பறிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள் என்று ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்தார். அது ப்ரூஃப் ஆயிருச்சு. 68 lakh voters has been deleted through SIR. இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இப்போ 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடிய வேலையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஜேபி நட்டா பட்னா செல்கிறார், ஆனால் நிதிஷ்குமாரை சந்திக்காமல் திரும்புகிறார். அமித்ஷா 4 முறை பட்னா சென்று வந்து விட்டார். 4 முறை அவர் சென்ற பின்பு கூட நரேந்திர மோடியுடைய இவ்வளோ பெரிய அன்பளிப்புகள் கொடுத்ததற்கு பின்பு கூட, அறிவிப்புகளை கொடுத்ததற்கு பின்பு கூட 225 என்கிற அந்த நம்பர் 160ஆக குறைந்திருக்கிறது. ஆந்திரா அண்ட் டிடிபி இவர்களுடைய விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நான் ஏற்கனவே கூறியபடி சந்திரபாபு நாயுடு தன்னுடைய மகனை அந்த பதவியில் அமர வைக்க பார்க்கிறார். நாரா லோகேஷோடைய எதிர்காலம், தன்னுடைய ஆட்சியோட எதிர்காலம், தன்னுடைய கட்சியோட எதிர்காலம் அனைத்தையுமே பார்த்து சந்திரபாபு நாயுடு மே டேக் அ மேஜர் ஸ்டெப் என்கிற அந்த விஷயமும் இவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஏன்னா அவர் தன்னுடைய பவரை இழக்க தயாராக இல்லை. இன்னும் பிஜேபியுடன் எத்தனை வருடங்கள் பயணிக்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களுடைய கட்சிக்கு தான் நஷ்டம் என்கிற விஷயம் அவருக்கு புரிந்துவிட்டது. அப்போது பிஜேபியை விட்டு வெளியேறுவதற்காக ஒரு வாய்ப்பை மற்றும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்பு can be Bihar election result, can be Bihar election which can turn the entire government upside down. இந்த விஷயத்தை மிகவும் ஆழமாக ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்து அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ்களை செய்து, அப்படி பீகார் நழுவிடுச்சுன்னா கையில் இருக்கக்கூடிய ஆட்சியும் நழுவிவிடும். கிட்டத்தட்ட ஒரு 56 வருடங்கள் காங்கிரஸ் தலைமையில் இருந்தது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய கட்சி ஆஃபீஸர்ஸ்களை பார்த்தீர்களா? காங்கிரஸை விட்டுருங்க, இன்னும் ஏராளமான கட்சிகள் இருக்கு. அனைத்து கட்சிகளுடைய ஆஃபீஸர்ஸ்கள், ஏராளமான ஆஃபீஸர்ஸ்கள் இன்னைக்கும் வாடகையில் தான் இருக்கிறது. ஆனால் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தன்னுடைய கட்சி ஆஃபீஸ், சொந்த நிலத்தில், சொந்த பில்டிங். இதற்கு எங்கிருந்து பணம் வந்தது? மக்களுடைய பணம், வரிப்பணம் தான். இந்த அனைத்து விஷயத்தை நீங்கள் வைத்து பார்த்தீர்கள்னா மக்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், மக்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு ஆன் குஜராத் லாபி, மோடி ஷா மீது அது அதிகரித்து விட்டது. சந்திரபாபு நாயுடு மீதும் அதற்கான இம்பேக்ட் வர தொடங்கிவிட்டது. இதிலிருந்து தப்பிப்பதற்காக, தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்காக சந்திரபாபு நாயுடு கேன் டேக் எனி மேஜர் ஸ்டெப் ஆஃப்டர் பீகார் எலெக்ஷன். அந்த நிலைக்கு போய்விடக்கூடாது என்கிற அந்த அக்கறையில் தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவுகளை கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபி ஐடி வழியாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.